நிர்மலா தேவிக்கு நேர்ந்த இதே கதி தான் நிகிதாவுக்கும் ஒரு பெரிய காவல்துறை உயர் அதிகாரிக்கும் நல்ல நட்பு. இந்த நிகிதா இது ஏன் கைது செய்யப்படவில்லை? எங்க சொல்லு 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 என்னன்னா நான் யாரு காமிக்கிறேன் பாரு. இதுதான் சண்டை. சாதாரண ஈகோ சண்டையில ஒரு உசுர் பல உசுர் இப்படிதாங்க போயிருக்கு. கண்ணில் மொளா அப்படிலாம் போடலாம், அதெல்லாம் உண்மைதானையா? கடுமையான சித்திரம். நிகிதா தொட்டா பல பேர் மாட்டுவாங்க அப்படிங்கிறப்ப நிர்மலா தேவி மாதிரியே இப்ப நிகிதா பல ஆதாரங்கள் இருக்குமா? பல ஆதாரங்கள் இருக்கு, பல சப்பள சர்வீஸ் பூரா இருக்கு. இப்படி பயந்தாங்கொழிகளா தமிழன் இருக்கிறதுனால நிகிதாக்களும் நிர்மலா தேவிகளும் ஆட்டம் போடுறாங்க. இந்த தாயோட கதறலாவது கேட்குமாயா? அப்படியா கடுமையான வேதனைகளுக்கு சோதனைகளுக்கு மத்தியில தான் நீங்க நிகிதாவுக்கு இயற்கை கடுமையான தண்டனை நீங்க தொடர்ந்து கண்காணிக்கிறீங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். மணப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு நேற்று பார்த்தீங்கன்னா அந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட 10 அதிகாரிகள் ஜாமீன் ஒன்று சொல்லி நேற்று விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த மனுவை பார்த்துட்டு ஜட்ஜு ஸ்ரீமதியை செம்ம டென்ஷன் ஆகி இவங்கெல்லாம் காலம் முழுக்க அங்கேயே இருக்கட்டும், இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு பெரிய பாடம் புகட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனம் வச்சுருக்காங்க. என்னதான் நடக்குது, ஏன் அந்த நிகிதாவை இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க. எப்படியா நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ நிகிதாவுக்கு ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் மதுரை கமிஷனராக இருந்த காலத்தில் இருவருக்குமான நட்பு பலமானது. பலம்னா எப்படியா? நீங்கள் பலம்னா பலம்தான். பலத்தை எப்படி சொல்றது? பலமானது நட்பு. அது ஆழமானது, ஆழமாகவும் இருக்கும் நட்பு. அப்போ நிகிதா அந்த கோயிலுக்கு வர்றாங்க. நிகிதா மேல பல வழக்கு இருக்கு. நீங்க திருமாறன் பாஜக இருந்தாரு, பாஜக அவர் சொல்றாரு என்ன ஏமாத்தி நிறைய பணம் கிணம் நகை எல்லாம் வாங்கி பிளாக்மெயில் பண்ணி என்ன செருவில் விட்டுருச்சுங்கிறார். அவரே பெரிய ஆளு, அவரை விட பெரிய ஆளு இந்த அம்மா. காரணம் காவல்துறையில் அதிகாரிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதான். நீங்கள் ஒரு நிர்மலாதேவி வழக்குன்னு வந்தது. ஆளுநர் மாளிகைக்கு கல்லூரி மாணவிகளை சப்ளை பண்ணணும். நீங்கள் அது பெரிய கொடுமை என்னன்னா, இந்த மீடியாக்கள் பூராமே மீடியாக்கள் நிர்மலாதேவி வழக்கு ஒட்டுமொத்த மீடியாக்கள் சொல்லக்கூடாது இல்லையா? இல்லைங்க, ஒட்டுமொத்தமாக தான் சொல்கிறேன். நீங்கள் ஊரே கெட்டு போச்சுன்னா ஊரில் இருக்கிற ஒருத்தர் நல்லவன் இருப்பான், அதை நம்ம அதை கணக்கு எடுங்க. ஊரே நாசமாக போச்சு. என்ன நடந்ததுன்னா, நிர்மலாதேவி வழக்கு உண்மை என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் ஆய்வு செய்யவே இல்லை. நிர்மலாதேவியோட நிக்குது. நிர்மலாதேவிக்கு பெயிலே கொடுக்கல. பசும்பொன் பாண்டியன் தான் அந்த அம்மாவுக்கு பெயில் போடுறாரு. அது வரைக்கும் பெயில் போடுறக்கே ஆள் இல்லை. பயமையா? அப்படி பயம் பயம் பயம். ஆளுநர் மாளிகையும் அரசை எடுத்து போட முடியுமா? அப்போ இவர் தான் வழக்கை போட்டு நீதிமன்றத்துக்கு சொல்கிறார். அந்த அம்மா 7-8 மாதமாக பசும்பொன் பாண்டியன் தான் நீதிமன்றத்தில் சொல்கிறார். அந்த அம்மா 7-8 மாதமாக வழக்கறிஞர்களே ஆஜராகலை. அந்த அம்மா வழக்கு விசாரிக்கப்படவே இல்லை. அப்போது இந்த வழக்கை முதல்ல பெயில் பெட்டிஷன் போட்டதே பசும்பொன் பாண்டியன் தான். போட்டுட்டு சொல்கிறாரு, இந்த அம்மா வழக்கில் என்ன நடந்தது, இந்த அம்மா நீதிமன்றத்துக்கே கொண்டு போகப்படவில்லை. என்ன காரணம்? என்ன காரணம்? உண்மை வெளியே வந்துடும். கணவன் அந்த அம்மாவை பார்க்கல, கணவன் அந்த அம்மாவை பார்க்கல. அப்போ வாயை திறந்தா நிறைய பேர் மாட்டுவாங்க. அந்த அம்மா சிறையில் அடி உத நிர்வாணப்படுத்தி லாக்அப்ல போடுறாங்க. யாரு ஜெயிலருக்கு யாரு உத்தரவு கொடுத்தது? அதானே. ஒரு சாகட்டும். அப்படியா? சாகட்டும். உண்மையும் சாகட்டும், உண்மையை சொல்லுகிற ஆளும் சாகட்டும். நிர்மலா தேவியும் சாகட்டும். அப்போ பசும்பொன் பாண்டியன் இல்லை என்றால் நிர்மலாதேவி உயிரோடு இல்லை. அவர் தான் என்ன பண்றாரு, நீதிமன்றத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போய் சிறைக்குள்ள சித்திரவதை பண்ணாங்க. டெய்லி அடி உத. யாரும் மனு போட்டு பார்க்கவே கூடாது. ஏன்? ரத்த சொந்தத்தை தவிர புருஷனை பிள்ளையும் போகிறதே இல்லை. குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க. அப்போ அந்த அம்மா
வழக்கறிஞர் இல்லை, சிறையில் அடி உதை நிர்வாணப்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். நீதிமன்றத்துக்கு கொண்டு வர்றதில்ல. அப்படி நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தாலும் அந்த அம்மாவுக்கு தொலைச்சது இப்போ இப்படியான கொலை மிரட்டல். அப்போ என்ன உண்மை, ரகசியம் என்ன? இங்கே ஆளுங்கட்சிக்கு ஆதரவான பத்திரிக்கை தான் அதிகமாக, எதிர்கட்சிக்கு பத்திரிக்கை இல்லை. எவன் வந்தாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வந்துடுவான். அப்போ உண்மைகள் கொல்லப்படுகிறது, புதைக்கப்படுகிறது. நிர்மலா தேவிக்கு நேர்ந்த இதே கதி தான் இப்போ நிகிதாவுக்கும் ஒரு பெரிய காவல்துறை உயர் அதிகாரிக்கும் நல்ல நட்பு. இப்போ அஜித் குமார் அடித்து கொல்லப்பட்டார், திருட்டு வழக்கே இல்லைன்னு சிபிஐ சொல்லிருச்சு. அப்போ இறந்து போனதுக்கு யார் பொறுப்பு? நீங்கள் டிஎஸ்பி மேலதிகாரியை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறார். நீங்கள் அந்த திருப்பவன காவல் நிலையத்துக்கே தெரியாமல் ஸ்பெஷல் டீம் மதுரையிலேருந்து அவனை தூக்கிட்டு போகிறானுங்க. அப்படி என்ன பண்ணாலும் மேலது உத்தரவு வந்தால் நீங்கள் யாரும் கேட்கவே முடியாது. இந்த உத்தரவை எப்படி தவறாக பயன்படுத்தப்படுகிறத நீங்கள் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணால் அந்த அதிகாரி அன்னைக்கே ஜெயிலில் போட்டிருப்பாங்க. எந்த அதிகாரியை? உயர் அதிகாரியை அன்னைக்கே ஜெயிலில் போட்டிருப்பாங்க. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், கள்ளக்குறிச்சிக்கு போயிருந்தேன். ஒரு காலத்தில் எனக்கு தெரிந்த இப்போ லாட்ஜுகளில் விபச்சாரம் நடத்திய ஒரு பெரிய நிறுவனம் கள்ளக்குறிச்சி முழுக்க மிகப்பெரிய கல்வி தந்தையாக இருக்கு. எனக்கு தெரியும். அதாவது சிங்கிள் ரோடுங்க. நான் திருப்பூர்லேருந்து சென்னை வரும்போது அப்போ சிங்கிள் ரோட்டில் அத்தனை லாரியும் நிற்கும், அத்தனை காரும் நிற்கும். ஏன்டா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது இந்த இடத்துல ஏன் நிற்கினா? ஐயா அது ஒரு பெரிய விபச்சார விடுதி, ப்ராஸ்டியூஷன் நடக்குது. லாரி டிரைவர் பூரா அங்கே இருப்பான், கார் டிரைவர் பூரா இருப்பான். இதை கள்ளக்குறிச்சியை கடக்கிறவன் பூரா அங்கே போய் சல்லாவா ஜாலியாக இருந்துட்டு தான் வருவான். சிங்கிள் ரோடு அணைக்கலாம். நான் சொல்லுவோம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்றைக்கி கள்ளக்குறிச்சி எங்கே திரும்பி பார்த்தாலும் அந்த லாட்ஜ் நடத்தின நபர் தான் கல்வி தந்தை. கள்ளக்குறிச்சி அவருக்கு சொந்தமானது. அப்போ இதுக்கு பின்னால் காவல்துறை அதிகாரிகள் இல்லாமல் இருப்பார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கு. அவங்களுக்கு தெரியாமல் நடக்காதே. நீங்கள் நம்ம ஆட்டோ சங்கர் இருக்கான்ல, ஆட்டோ சங்கர் தூக்கில் போடும்போது சொல்கிறான், என்னை தூக்கில் போடுறதுக்கு முன்பு ஒருத்தர் தூக்கில் போடணுங்கிறான். யாரையா அவர்? டிஎஸ்பி தங்கையாங்கிறான். ஏயா நான் சாராயம் முதல்ல ஆட்டோவில் கடத்தினேன், அப்புறம் எவனோ கடத்தினா நான் கடத்தி கொண்டு கொடுத்தேன், அப்புறம் நானே கடத்தினேன், அது நல்ல லாபம் வந்து, அப்புறம் நானே காய்ச்ச ஆரம்பித்தேன். ஐயாட்ட போய் சொன்னேன், ஐயா நானே காய்ச்சினேன், தாராளமாக காய்ச்சிடான். அப்போ தாம்பரம் டிஎஸ்பி தான் திருவான்மியூருக்கு சேர்த்து. அந்த டிஎஸ்பி வந்தார். வந்து குளிச்சு கிழிச்சு விரதம் இருந்து சாராய பானைக்கு பூ கட்டி தின்னூறு வச்சு பொட்டு வச்சு பூஜை போடுறாரு. பூஜை போட்டு வியாபாரம் ஓஹோட அமோகமாக இருக்கும்டா டிஎஸ்பி தங்கையா. நான் செத்து போயிருப்பார். அப்போது குற்றவாளிகளை எப்படிங்க உருவாகிறான்? காவல்துறையால் உருவாக்கப்படுகிறான். நீங்கள் நம்ம கேகேஆர் தனசேகர் பையன் கூட படிக்கிற பையன் ஒரு காதல் பிரச்சனையில் ஒருத்தனை காரில் ஏற்றுறான். முன்னாடி பின்னாடி ஏற்றி என்ன ஆகுறான்? அந்த 3 கோடி ரூபா காரில் நசுங்கி செத்து போகிறான். யார்? இங்கே தான். அப்போ வழக்கே பதிவு செய்யல, வழக்கே பதிவாகலை. இறந்து போன அந்த குடும்பம் ஒரு 100 பேர் சேர்ந்து சாலை மறியல் பண்ணுறோம். 3 நாள் கழித்து தனசேகரனுக்கு தொலைபேசி போய் அந்த பையனை கொண்டு வாங்குறாங்க. அவர் அப்படியே அதே மாதிரி இதில் லேண்ட் க்ரூசர் டிஸ்கவரி லேண்டில் அப்படியே வந்து இறங்கி போகிறாரு. அப்போது இந்த 3 நாள் காவல்துறை என்ன பண்ணிச்சு? காவல்துறை கிடச்சிட்டாங்களா? அக்கிஸ்டு பூரா போலீஸ்காரன் தாங்க. அத்தனை குற்றவாளிகளும் காவல்துறை தான். காவல்துறை இல்லாமல் 2000 A+ ரவுடிகளும் 2000 B+ ரவுடிகளும் C+ ரவுடிகளும் உருவாகவே முடியாது. ஒவ்வொருத்தர் மீது கொலை வழக்கு குறைஞ்சது நிலுவையில் ஒரு 25 வழக்கு இருக்குங்கிறாங்க. எவ்வளவு? 25 வழக்கு. நீங்கள் அந்த இப்போ வழக்கு 19 விசாரணை ஏன் இத்தனை வழக்கு? நீங்கள் அதுக்கு காரணம் அந்த காவல்துறை ஆய்வாளர் தான். நீங்கள் அந்த வழக்கை கோர்ட்டில் அவன் ஜெயிலுக்கு போயிட்டு ஏதோ விருந்துக்கு போகிற மாதிரி போயிடுவான். அதோடு அவனை ஜெயிலில் அடைச்சோடனே அதோட கதை முடிஞ்சுது. சார்ஜிட்டே போட்டு அவனை குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கு தேவையான அத்தனை ஆதாரங்களையும் அடுக்குவதில்லை. அவனோட 10 லட்சம் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். யார்? ஒரு சம்பவம் சொன்னால் அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா.
அப்போ அவன் சார்ஜிட்டே போடுறதில்ல, சரியா போறது இல்ல. போடுவான் குற்றவாளி தப்பிப்பதை போல அவன் போட்டுருவான். ஜட்ஜு கேட்குற கேள்விகளை பதில் இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த நிகிதா இது ஏன் கைது செய்யப்படவில்லை? நிகிதா தான் புகார்தாரர், மூலக்காரணம் நிகிதா தான். அப்போ நிகிதா கொடுத்த அந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லைன்னா நிகிதாவை கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைச்சிருக்கணும். ஏன் நிகிதாட்ட இந்த தமிழ்நாடு காவல்துறை அஞ்சுகிறது? காரணம் நிகிதா ஏதாவது ஆதாரம் இருக்குமையா? அப்படியா? எது நிகிதாவை தொட்டா பல பேர் மாட்டுவாங்க அப்படிங்கிறப்ப நிர்மலா தேவி மாதிரியே இப்ப நிகிதாட்ட பல ஆதாரங்கள் இருக்குமா? பல ஆதாரங்கள் இருக்கு, பல சப்பள சர்வீஸ் பூரா இருக்கு. அப்போ நிகிதா அதை விட அந்த உயர் போலீஸ் அதிகாரிக்கு நெருக்கமானவர். முதல்ல கமிஷனர் இருக்கும்போது அம்மா எறா சுறா எல்லாம் சமைச்சு எடுத்து கொண்டு கொடுக்குமா. இதுதான் ஏங்க நீங்கள் மெட்ராஸ்லேருந்து டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து அவனை விசாரிங்க, அவனை தட்டுங்க, கொன்னே விடுவான். முட்டா பைய தமிழை நீங்கள் திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சிருக்கான். சுற்றி அவன் சொந்தக்காரன் 50 பேர், ஆம்பளை இல்லை, டவுசர் போட்டால் வேட்டி கட்டணம் இல்லை, செத்தா போயிடுவான், சுட்டா கொண்டுருவான். இலங்கையில் போய் நியாயம் கேட்கல, இராணுவ முகாமில் போய் நான் நியாயம் கேட்டேன். இலங்கை இராணுவ முகாமில் நியாயம் கேட்டேன். நாங்கள் போகிற ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டான் எங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த சமாதான காலத்தில். ஏன்னு ஆட்டோவானு கூட்டிகிட்டு போனவன் முள்ளை வச்சுக்கிட்டான். நாங்கள் ஆட்டோக்காரன் ஆளை காணோம். நான் ஒரு இடம் சுற்றி பார்த்துட்ருக்குறேன். திருப்பி வந்து எங்கடா ஆட்டோன்னு, ஆட்டோவில் கூட வந்து ஒருத்தன் ஆட்டோ பிடிச்சி மிலிட்ரி கிடாம கொண்டு போயிட்டான். ஏன்டான்னு கேட்டேன். இந்த லிமிட்டுக்கு வரக்கூடாதான், அவன் லிமிட்டு தாண்டிக்கு வந்துட்டானா. அப்போ நான் சொன்னேன் பாஸ்போர்ட் தான், அவன் இந்தியன் ப்ரெஸ்ஸு, நான் உள்ளே போய் உங்கள் மேஜர் கீச்சர் கண்ணல் இருப்பான், அவங்க பேசணுமையான்னு. அப்போ அவன் இந்தியனாக பயப்படுவானுங்க. ஆமாம், இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு பயப்படுவான். அவரோட ப்ரெஸ்ஸு இந்தியன் ப்ரெஸ்ஸை சுட்டோம்னா மொத்தம் விமானம் வந்து குண்டு போட்டுருன்னு. அப்போ உடனே என்ன நான் ஆட்டோவில் போனோம் சிங்களவன் அப்படின்னா இராணுவ முகாமில் கொடுங்கடா ஆட்டோ கொடுக்கலாம், இங்கே உட்காந்து நான் எப்படி நடந்து எங்கே போகிறது, எனக்கு வழியே தெரியாது. ஐ டோன்ட் நோ எனிபடி ரூட்டு மேப்பே. அப்போ இதெல்லாம் கிடையாது, எது கூகுள்லாம் கிடையாது, கூகுள் மேப்லாம் கிடையாது. நான் எங்கேயா போகிறதுண்ணே? அவன் இருண்டு யாராவது மைக்கில் பேசுகிறான், வாக்கி டாக்கில் பேசுகிறான். அப்புறம் பார்த்தா வந்து ஒருத்தர் வந்து எட்டி பார்த்துட்டு போனான். உண்மையாக ஆள் வந்திருக்கானா, என் பாஸ்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு ஆமாண்ணா, சரி ஆட்டோ வந்துருச்சு, நல்ல வேலை என்னை கூப்பிட்டு விட்டீங்க, இல்லைன்னா 10,000 வாங்கிட்டு விட்டுருப்பானு. அங்கேயும் லஞ்சம் இராணுவமே லஞ்சம். அப்போ இப்படி பயந்தாங்கொழிகளா தமிழன் இருக்கிறதுனால நிகிதாக்களும் நிர்மலா தேவிகளும் ஆட்டம் போடுறாங்க. இதை காவல்துறை உயர் அதிகாரிகள், நீங்கள் சில வட இந்திய ஐபிஎஸ் அதிகாரிகள் வீடுகளில் ஆர்டர்லி நம்ம போலீஸ்காரன் போய் வட இந்தியா டெல்லியிலையோ இல்லை மற்ற ஸ்டேட்லேயோ வீட்டு வேலை பண்ணிட்டு இருக்கானுங்க. யாரு? நம்ம ஒரு போலீஸ்காரன். அவர் டிஐஜியாக இருப்பார், இல்லை எஸ்பியாக இருப்பார். ஆர்டர்லி இருக்காங்கல்ல, அது இன்னொரு எஸ்பி கண்டுக்கவே மாட்டார், இன்னொரு டிஐஜி ஐஜி கண்டுக்கவே மாட்டார். இப்படி பல பக்கம் நடக்குது. நம்ம ஊர் போலீஸ்காரன் ஆர்டர்லி எங்கே போய் வாச கூட்டிகிட்டு இருக்கிறான்? வடநாட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வீட்டில் ஆர்டர்லி அங்கே போய் சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்ருக்குறான். பொண்டாட்டி ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு, புருஷன் ஐபிஎஸ் ஆஃபீஸர், 2 பேரும் தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பாங்க. அங்கே போய் அவன் வீட்டை பாதுகாத்துட்டு இருப்பான் ஆர்டர்லி. இது எல்லா காவல்துறை அதிகாரிகளும் தெரியும். எல்லாம் கரப்டாடு, முட்டையாக பணம் வருதுங்க. ரியல் எஸ்டேட்டில் கோடியாக பணம் வருது. ஆப்ளிகேஷனோடு போகிறாங்க. ஆமாம், நீங்கள் ரவி ஆறுமுகன்னு ஒரு ஐஜி இருந்தார், ஏடிஜிபி ஆகிட்டார். ஒரு புகார் கொடுக்கறதுக்கு போயிருக்கும்போது அந்த ரவி ஆறுமுகம் ஏடிஜிபி சீட்டில் இவர் யாரை குற்றவாளின்னு கம்மி கொடுக்கப்போ அவர் உட்காந்துருக்காராம். எங்களுக்கு சொன்னார். இதெல்லாம் ஒரு 5-20 வருஷத்துக்கு முந்தி நடந்தது. இப்போ இதில் கூடயா இப்போ அந்த அஜித்குமாரை ஒரு இடத்துல வச்சு அடிக்கலையா, பல இடத்துல வச்சு அடிச்சிருக்காங்க. ஆமாம். அப்போ இது எங்க சொல்லு என்னன்னா நான் யாரு காமிக்கிறேன் பாரு, இதுதான் சண்டை. இப்போ இதான் சாதாரண ஈகோ சண்டையில ஒரு உசுர், பல உசுர் இப்படி தாங்க போயிருக்கு. இல்லப்பா அடிக்கிறத அந்த இதை ரசிச்சிருக்குமா நிகிதா? இப்படியா? நிகிதா இல்ல ஃபோன் பண்ணி காமிச்சிருப்பாங்களா அந்த மாதிரி? இல்ல அந்த அப்படிலாம் நடக்கல. நீ எழுத்தான பேசிட்டியா நான் செல்வாக்க. அப்போ இந்த உயர் அதிகாரி, அது டிஎஸ்பியா இருக்கட்டும், இல்லை டேவிட்சன் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், உண்மையாகவே நகை போச்சு, அது மனிதாபிமான அடிப்படையில் விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. இதை நீங்கள் வேற்று சமூகமாக இருந்தால், அந்த
காவல் நிலையம் சூறையாடப்பட்டிருக்கு. சூறையாடப்பட்டிருக்கு. இதுல எந்த சமூகம்? பணம் ஏறுகிற சமூகம், பணமரம் ஏறுகிற சமூகம். அவன் ஒற்றுமையா இல்லை, அவன் ஒற்றுமையா இல்லை. வேறு எந்த சமூகமாக இருந்தாலும் 50 பேர் வந்திருப்பான் கண்டிப்பா. நீங்க பென்னி செல்வராஜும் பணையேற சமூகம் தான். ஆமா. இந்த பணையேறிகளை கேட்க நாதி இல்லை, தலித்துகளை கேட்க நாதி இல்லை, தேவேந்திர குல வேளாளர்களை கேட்க நாதி இல்லை. இதுதான் இந்த சமூக அமைப்பு. இல்ல அப்ப இதுல வந்து ஒரு சில மர்மம் மறைஞ்சிருக்குயா. அவன் அடி வாங்க முடியாம அந்த வீடியோ பாத்தீங்களா? மயக்கத்துல அதாவது போதையில இருக்க மாதிரி இருந்தானே, அது உண்மையில என்ன நடந்திருக்கும்? கஞ்சா ஏதாவது போதை பொருள் கொடுத்து அடிச்சிருப்பாங்களா? அப்படி இல்லை. அந்த அளவுக்கு இவனுக்கு அறிவே இல்லை. நீங்க மேல இருந்து அவங்கள்ட்ட தான் நகை இருக்க எடு அப்படின்னா மேல மேல அடிக்க வேண்டியதானே. நீங்க என்ன காரணம்னா அந்த மேல் அதிகாரியை இவனை காப்பாத்திடுவார். யார? அந்த காவல்துறையை. ஐஜி ஆபீஸ் சொல்லிட்டா என்ன வேணா பண்ணுவான். இல்ல இப்ப காப்பாற்ற முடியுமா? 10 பேர் ஜெயில இருக்காங்க, ஜட்ஜே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க, இப்ப காப்பாற்ற முடியும்னு கேட்கிறேன். இல்லை எந்த எவிடன்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். ஏன் நீங்கள் ஸ்டெர்லைட்டில் 13 பேரை பக்கத்துலேருந்து குறிப்பாத்து சொல்லல? என்ன நடந்துருச்சு? 13 பேர் ஜாலியாக பணி உயர்வில் இருக்கிறான், சுட்டு கொண்டதுக்கு. லண்டனில் இருக்கிற அனில் அகர்வாலுக்கு எதிராக போராடியவர்களை வாயில் துப்பாக்கி வச்சு மூளை வெளியே வந்தது. அந்த ஸ்டெலோனிலான ஒரு பொண்ணு, ஒரு கல்லூரி மாணவிக்கு ஒன்றுமே நடக்கலையே. எடப்பாடி டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டார் நல்ல கரண்ட் இருந்தது. இப்படித்தான் காரணம். கார்பரேட் முதலாளிகளும் பணம் இருக்கிறவனும் அதிகாரம் இருக்கிறவனும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டவன் அவன் செத்துட்டான், மூலக்காரனா அது அழகா வெளியில சுத்திட்டு இருக்கு, அங்கங்கே செல்ஃபி எடுத்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கு. நீதான் அதுக்கு தூண்டுதல் வந்து அவர் வந்து முக்கியமான அதிகாரி, அவரை பக்கம் இந்த காவல்துறை நெருங்க முடியல. இப்போ இதெல்லாம் இப்படியா? இது நான் கலிகாலமா எப்படியாது? இல்லை, இந்த சமூக அமைப்பு இப்படித்தான் இருக்கு. கேரளாவில் இப்படி பண்ண முடியாது, ஆந்திரா, கர்நாடகா, பஞ்சாப், மகாராஷ்டிரா இப்படி பண்ண முடியாது. இங்கே இந்த திராவிட இயக்கத்தில் ஊழல் புறையோடி போச்சு. ஒரு காவல்துறை அதிகாரி கையில் வச்சுக்கிட்டு தான் அவன் அரசியலுக்கே வரலாம். காவல்துறை எனக்கு தெரிஞ்சு பல பேர் காவல்துறை அதிகாரிகள் தான் அவர்களா வளர்த்தே விடுறோம். காரணம் சமூக விரோத செயலுக்கு இந்த அரசியல்வாதி அதிகாரியும் பங்குதார். இப்போ நிகிதா அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு? அப்படியே வாய்ப்பே இல்லை. தொட முடியாது. பின்புலம் பெருசா இருக்கு. ஆமா, பெரிய பின்புலம் முன்புலம் ரெண்டும் பெருசா இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் நீங்கள் முன்ஜாமீன் வாங்கிக்குவாங்க, அவ்வளோதான். முன்ஜாமீன் வாங்கிட்டு சிறை என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே அல்ல. இது மாதிரி பல விஷயம். நீங்கள் கள்ளக்குறிச்சியில் பார்த்த அந்த பள்ளிக்கூடம் நடக்குது, சாதாரணமாக நடக்குது. எந்த அறிகுறியும் இல்லை. ஒரு தவறு செய்து அந்த ஒரு பள்ளி மாணவி ஸ்ரீமதியை அடித்து கொண்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தி தூக்கி தெருவில் போட்டு காலையில் அந்த காய்கறி வாங்குற வண்டியில் கொண்டு போய் மாச்சூரில் போட்டது வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, சௌரியமாக இருக்கு. பல மாணவனுக்கு செத்து போயிருக்கான். ஒரு மாணவன் ஒருத்தர் கிணத்துல விழுந்து கிடந்திருக்கான். அவன் எதையோ பார்த்துட்டான். இப்படி தான். அப்போது காவல்துறையை கலைத்தே விடலாம், இல்லைன்னா மத்திய அரசாங்கத்திற்கு கொடுத்தாலும். மாநில உரிமை இந்த திராவிட இயக்கம் இருப்பதே எதில்? போலீஸை நம்பித்தான். சாராயம் விற்கிறதுலேருந்து, கஞ்சா விற்கிறதுலேருந்து, அபின் விற்கிறதுலேருந்து, ஆள் கடத்துலேருந்து, பிரார்த்தல் பண்ணுறது வரைக்கும் போலீஸ் தேவை. போலீஸை வச்சு தான் பண்ணணும். மத்திய அரசுக்கு போச்சுன்னா அத்தனை பேரும் முடிச்சு உள்ளே போட்டுருவோம். நீங்கள் கல்கத்தாவில் ஒரு ஆள் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஒரு குழு இருக்குது. அந்த குழு அதை ஆய்வு செய்து தான் எஃப்ஐஆர் போடுவோம். இங்கே எஃப்ஐஆர் கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே எஃப்ஐஆர். நீங்கள் அதை ஹைகோர்ட்டில் குவாஷ் பண்ணிட்டு வர்றதுக்கு 5 வருஷம் ஆகும், 5 லட்ச ரூபா பணம் வேணும். அப்போது நிகிதாவை யார் தண்டிப்பது? நிகிதா பெரிய பின்னணி உள்ளவர். நிகிதா யாருக்கு கால் பண்ணாங்க? அதை காலையில் எடுத்தால் தெரிஞ்சு போயிடும். ஆமாம், நிகிதா யாரோடு தொடர்பு கொண்டு பேசினார். இதை நீங்கள் அந்த செல்போன் நிறுவனத்திலிருந்து எடுத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். யார் அந்த அதிகாரி, யார் அந்த சார், யார் அந்த சார். இப்போ திரும்பி எல்லா கல்லூரி பெண்களை மந்திரிக்கு சம்பளம் பண்ணுறதுக்கு தான் அந்த ராஜசேகரன் அந்த பெண்ணை வற்புறுத்திருக்காங்கிறது தெரிஞ்சு போகுது. அதுவும் பணையேறி சமூகம். யார் அந்த சார் அந்த பெண் இருக்குல்ல, அதுவா பணையேறி சமூகம். அப்போது இந்த சமூகத்தில் ஒரு பலவீனமான சமூக அமைப்பு அந்த ஜாதி தான். நீ சேஷம் என்ன ஜாதின்னு கேட்குறான். போராடக்கூடிய ஜாதியாக மரியாதையாக வச்சுக்க. இவனை கேட்க நாதி இல்லையா? முட்டி அடி.
ஆ இதுதான். இப்ப நிகிதாவை தூக்குனா கிட்டத்தட்ட பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா ஐயா? நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, வெளியில் சொல்ல முடியாது. நிர்மலாவால் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் வெளியில் சொல்ல முடியல. நிர்மலாவோடு முடிஞ்சு போச்சு, இது நிகிதாவோடு முடிஞ்சு போச்சு. ஈஸியாக வெளில வந்துடுவாங்க, ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. இந்த தாயோட கதறலாவது கேட்குமாயா அப்படியா? இல்லை, அதாவது தாய் என்ன கேட்குது இல்லை, நிகிதா வையா தோணல, அது நிகிதா மேடங்குது வேற. அந்த பொம்பளையை போய் என்ன பண்ணுறது, பாவம் அந்த அளவுக்கு அறியாமல் இருந்திருக்காங்க. பாவம். நீங்கள் அது நீங்கள் இப்போ பென்னிஸ் ஜெயராஜ் கதையும் அதே தான். செல்ஃபோனை கொடுக்க முடியலன்னு அடிச்சே கொண்டு இருக்கேன். செல்ஃபோன் இங்கே காரை கொண்டு போய் பார்க் பண்ண, நான் சொல்கிறேன், நீ காரை பார்க் பண்ண முடியாதா? ஒரு 500 எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கான் போல. அவ்வளோதான். இதுக்கு ஒரு அடிச்ச ராத்திரி பூரா கத்தியிருக்கான், மரண ஓட அடிச்சே கொள்றானுங்க. இந்த பாவம் நிகிதாவை நீங்கள் தொடர்ந்து கண்காணிங்க. கண்டிப்பாக நிகிதாவினுடைய வாழ்க்கை கடுமையான வேதனைகளுக்கு சோதனைகளுக்கு மத்தியில் தான் நீங்கள் நிகிதாவுக்கு இயற்கை கடுமையான தண்டனை கொடுக்கும். நீங்கள் தொடர்ந்து கண்காணிங்க. நிகிதா இப்போ இந்த அஜித்குமாரோட தாயார் கதற மாதிரி அந்த பாவம் நிகிதாவோட அம்மா ஒருத்தி இருக்குல்ல, அதுக்கு தெரியுமா தெரியாதா? அது பாவம் அம்மா என்ன பண்ணுவா, நிகிதா இதுக்கு குற்றவாளியே நிகிதா தான். நிகிதா கண்டிப்பாக இந்த அஜித்குமாருடைய மரணத்திற்கு அவன் கதறி மயங்கி விழுகிறான், 5 பேர் அடிக்கிறான், கேப்போட்டு. நீங்க அப்போ கண்ணில் மொளா அப்படிலாம் போட்டீங்களா? அதெல்லாம் உண்மை தானேயா? கடுமையான சித்திரவதை. மேலிருந்து கேட்கற, என்ன நகையா எடுக்கல எடுத்தாதான் சொல்றதுக்கு. அப்போ நிகிதாவுடைய ப்ரெஷர் சென்னையிலேருந்து ப்ரெஷர் டிஎஸ்பிக்கு. இதுதான் அவர் டிஎஸ்பி. அந்த போலீஸ் தாதாக்கள் ரவுடிகள் ஒருத்தனை கடுமையாக அடிப்பதற்கு எந்த நீதிமன்றம் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தது? எந்த நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது? யாரை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் அடித்து கொள்ளலனா இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை யார் எடுத்துக்குவா? பொதுமக்கள் எடுத்துக்குவான். கண்டிப்பாக பொதுமக்கள் சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்தால் இந்த நாடு எத்தனை பேரை நீ சுட்டுக் கொள்ளுவீங்க? எத்தனை பேரையா கொள்ளுவீங்க? இதுதான் சுதந்திர போராட்டம். ஆங்கிலேயனுக்கு எதிராக போராடிய சுதந்திர போராட்ட தியாகிகள் பூரா இத்தனை பேரை நீங்கள் கொள்ளைங்க, முடியல. அதே போல் இன்னொரு சுதந்திர போராட்டம் உருவாக வேண்டிய தேவை தமிழ்நாட்டில் இருக்குது. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.